ஸோ நான் நிறைய நோயாளிகளை ட்ரீட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும், நான் ட்ரீட் பண்ணதில் அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% தான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். மீதி பேருக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பேலியேஷன் தான். பேலியேஷன்னா அவங்க இருக்கக்கூடிய நாள் அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு எப்படி பண்ணுறோன்றது. ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த வியாதியை ஃபஸ்ட்டு வரவிடாமல் தடுக்கணும். அதுக்கு ஏர்லி அவேர்னஸ் கொண்டு வரணும். லேட் அவேர்னஸ் வந்து பிரயோஜனப்படாது. ஏர்லி அவேர்னஸ்ஸாக ஸ்கூலில் இருக்கும்போதே நம்ம போய் எடுத்து சொல்லணும், இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் நம்ம தடுக்கணும். இதை தடுத்துட்டா இந்த வியாதி கிட்டத்தட்ட ஒரு 20-30% வராது அப்படிங்கிறதுக்கு நம்ம கட்டாயம் இது சொல்லலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான இது வந்து என்னோடது வந்து ஏர்லி இன்ஸ்டிகேஷன் அண்ட் அவேர்னஸ். அது நம்ம நாட்டில் இன்னும் வரல. ஸ்கூலுக்கு நம்ம போகல, நம்ம வந்து வெளியிலேயே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். அதை அவங்க புரிஞ்சு அவங்க மாறுறதுக்கு பல நாட்கள் ஆகும், அதுக்குள்ளே அந்த வியாதி வந்துடும். ஸோ சிறு வயதிலேயே இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தால் இன்னும் நம்ம நல்லா இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்கள் கட்டுறதெல்லாம் எந்த விதத்துலையும் பெரிய வித பெனிஃபிட் கொடுக்காது சொசைட்டிக்கு. சொசைட்டி பெனிஃபிட் வந்து அதில் எதுவுமே வராது. ஸோ ஆரம்ப நிலையில் ஒரு 30-40% நம்மளால் கட்டாயம் இதை வந்து தடுத்து நிறுத்த முடியும்.